இதுவரை நீதிமன்றம் அவர் போகக்கூடாது என்று தடை செய்யவில்லை. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கரூரிலிருந்து தனி விமானத்தில் சென்னைக்கு வந்துவிட்டு, ஆனால் ஏற்கனவே அனிதா இறந்தபொழுது நேரடியாக அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு போய் ஆறுதல் சொன்ன விஜயினால் 41 பேர் மரணத்திற்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு தார்மீகமாக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் என்கின்ற அளவிலே இந்த சம்பவத்திலே அவர் தவறிவிட்டார் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். 41 உயிர் என்பது 41 குடும்பங்களின் எதிர்காலம். அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையும் அவர் பாழ்படுத்தியிருக்கின்றார் என்பதைதான் நாம் பார்க்க வேண்டும். விஜய் நேரில் போய் சந்திக்காதது என்பது அவர் மக்களோடு கலந்து பழகுவதற்கு துணிச்சல் இல்லாதவர் என்பதை காட்டுகிறது. ஆனால் ஏற்கனவே அனிதா இறந்தபொழுது நேரடியாக அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு போய் ஆறுதல் சொன்ன விஜயினால் இந்த சம்பவத்திற்கு நேரடியாக போக முடியாதது என்பது அவர் அரசியல் களத்திலே அனுபவம் குறைவு என்பதை காட்டுகிறது. நேரடியாக அவர் போயிருக்க வேண்டும், கடமை தவறிவிட்டார் விஜய் என்றுதான் நான் இதில் பார்க்கிறேன். 10 பேர் அவர் இருக்கும்போதே 10 பேர் இறந்தார்கள் என்ற செய்தி வந்தபோது அவர் உடனடியாக அன்றைக்கே அதை போய் பார்த்திருக்க வேண்டும். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கரூரிலிருந்து தனி விமானத்தில் சென்னைக்கு வந்துவிட்டு திரும்பவும் நீதிமன்றம் அனுமதி தரவில்லை என்று சொல்வதெல்லாம் ஒரு சாக்குப்போக்கு தானே தவிர இதுவரை நீதிமன்றம் அவர் போகக்கூடாது என்று தடை செய்யவில்லை. ஆனால் இவராகவே தடை செய்திருக்கிறதாக இவராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தான் போகாததற்கு அவர் சாக்குப்போக்கு தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் பார்க்கிறோம். குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாவது போய் அந்த மக்களுக்கு ஆறுதலை தெரிவித்திருக்க வேண்டும். அதை அவர் செய்யவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்.